அது சரியா அக்டோபர் 3, 2025 சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கேரள மாநிலம் தொடுபுழால இருக்கிற ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீமுக்கு, அதாவது மீட்பு பணி வீரர்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருது. அந்த ஆர்டர்ல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இடுக்கி மாவட்டத்தில் உடும்பனூர் என்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு 60 அடி பள்ளத்தாக்குல 49 வயது நேர்ந்த ஒரு பெண்ணுடைய சடலம் கிடப்பதாகவும் அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும், அதனால சீக்கிரமா இதுக்காக கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த மீட்பு பணி வீரருடைய சுப்பீரியர் ஆபீசர் இந்த ஆர்டரை போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த வீரர்கள் தேவையான சேஃப்டி பர்பஸுக்கு உண்டான எல்லா உடைமைகளையும் அணிந்து கொண்டு வேக வேகமா அவங்க சொன்ன அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போயிருந்திருக்காங்க. அந்த பள்ளத்தாக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேல ஒரு சரிவா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் அந்த மீட்பு பணி வீரர்கள் 4-5 பேர் ஹெல்மெட்லாம் அணிந்தபடி கொற்ற அந்த மலையிலையுமே தீவிரமா அந்த காட்டுப்பகுதியில் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேட ஆரம்பிச்சதுல ரப்பர் தோட்டத்துக்கு பக்கத்திலேயே கண்ணுக்கு புலப்படுற மாதிரியே அந்த பெண்ணுடைய சடலம் கிடைச்சிருக்கு. உடனடியாக கையில இருக்கிற கத்தியை பயன்படுத்தி சுத்தி இருக்கிற அந்த செடிகள் எல்லாத்தையுமே வெட்டி விட்டு ரொம்பவும் கொடூரமான ஒரு பொசிஷன்ல இறந்து கிடக்கிறதா அந்த வீரர்கள் பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எல்லாம் வர வச்சு அந்த இடத்துல தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இறந்து போன அந்த 49 வயது நேர்ந்த பெண்ணை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வேடிக்கை வந்து பார்த்துருக்காங்க. நிறைய மீடியா சேனல், சோசியல் மீடியா சேனல், யூடியூபர்ஸ் அப்படின்னு சம்பவ இடத்துல கூடி அதை எல்லாத்தையுமே கவர் பண்ண ஆரம்பிச்சு கேரளா முழுக்க இந்த செய்தியை ரொம்பவே பரபரப்பா பேச வச்சாங்க. பட் இந்த விஷயம் நடந்த அடுத்த 5வது நாள் மறுபடியுமே கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கிற ரெஸ்கியூ டீமுக்கு இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர்ல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இங்க கோட்டயம்ல மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல கைவிடப்பட்ட ஒரு குவாரியோடைய குட்டை ஒன்று இருக்கு. அந்த குட்டை கிட்டத்தட்ட ஒரு 60 அடி 70 அடி இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு போன் கிடக்கிறதாவும் அதை நம்ம மீட்டு போலீஸுக்கு கொடுக்கணும், இந்த வழக்குக்கு ஒரு முக்கியமான க்ளூவே அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரை அந்த சுப்பீரியர் ஆபீசர் அந்த வீரர்களுக்கு போட்டிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் கோட்டயம்ல இருந்த அந்த ரெஸ்கியூ டீம் வேக வேகமா அந்த குளம் மாதிரி இருக்கிற குட்டை கிட்ட போயிட்டு ஆக்சிஜன் சிலிண்டரோட சில வீரர்கள் அதுக்குள்ள குதிச்சு நீண்ட நேரமா ஒரு மொபைல் போனை தேட ஆரம்பிச்சாங்க. பட் அந்த இடத்துல உண்மையிலேயே எக்ஸாக்டா மொபைல் போன் இருக்கா இல்லையான்லாம் தெரியாது. ஒரு அனுமானத்தோட தான் அந்த இடத்துல தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி பல மணி நேரம் அந்த வீரர்கள் தேடினதுல இறுதியா அப்சல் அப்படின்ற ஒரு வீரருக்கு அந்த மொபைல் போன் கிடைச்சிருக்கு. இவ்வளவு பேர் தேடியும் எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கே அப்படின்ற சந்தோஷத்தோட ஆர்வத்தோடையும் தண்ணியில இருந்து மேல வந்து மொபைல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. கூட இருந்த சக வீரர்கள் அவரை முத்தமிட்டு அந்த இடத்துலயே அவரை பாராட்டி இருந்திருக்காங்க. இறுதியா போலீஸ் ஆபீசர் இந்த வழக்குக்குண்டான முக்கிய தடயமா பார்க்கப்பட்ட அந்த மொபைலை வாங்கி ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மொபைல் வேற யாருடையதும் கிடையாது. 5 நாட்களுக்கு முன்னாடி மீட்டெடுக்கப்பட்ட அந்த 49 வயது நேர்ந்த பெண்மணியான ஜெசியோடைய மொபைல் தான். யார் இந்த ஜெசி? இந்த ஜெசிக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? எதனால அவங்கள கொலை பண்ணி பள்ளத்தாக்குல போடணும்? போலீஸுக்கு அவங்க இறந்து கிடக்கிற இடத்தோடைய எக்ஸாக்ட் லொகேஷன் எப்படி கிடைச்சது? அதே சமயம் இந்த பள்ளத்தாக்குல தான் மொபைல் போன் கிடக்கு அப்படிங்கிறத போலீஸ் ஆபீசர் எப்படி கண்டுபிடிச்சாங்க? போலீஸால இந்த வழக்கை சால்வ் பண்ண முடிஞ்சதா இல்லையா? கடந்த மாதம் கேரள மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த இந்த ஜெசியோடைய கொலை வழக்கை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நான் அங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் கணக்கிரி என்ற பகுதியில் அமைந்திருக்கிற இந்த சொகுசு வீட்டில் தான் இந்த ஜெசி அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த ஜெசிக்கு 49 வயது. இவங்க இந்த வீட்டில் அவங்களுடைய கணவரான 59 வயது நேர்ந்த ஒரு ஐடி ப்ரொஃபஷனலான
சாம் கே ஜார்ஜ் என்ற இந்த ஆள் கூட தான் வாழ்ந்திருக்காங்க. அதே சமயம் இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். இந்த சாமை பத்தி சொல்லணும்னா சின்ன வயதுல இருந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆளாவும் பக்காவான ஒரு பஞ்சுவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளாவும் தான் வளர ஆரம்பிச்சான். எந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கணும், எந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணணும், எந்த நேரத்துல டீ குடிக்கணும், எந்த நேரத்துக்கு சர்ச்சுக்கு போகணும், எந்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஷெட்யூல் படி தான் இவர் தன்னுடைய வேலைகளை பார்ப்பாரு. அதே சமயம் சின்ன வயதுல நல்லா படிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அது கூடவே இன்ட்ரோவேட்டா இருந்திருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இந்த பஞ்சுவாலிட்டி வருவதற்கான காரணம் யாருன்னா இந்த சாமுடைய அப்பா தான். ஏன்னா சாமுடைய அப்பா லோக்கல் பேங்க்ல அக்கௌண்டண்டா வேலை பார்த்திருக்காரு. அது கூடவே சாமுடைய அம்மா சர்ச்சில் வேலை பார்த்திருக்காங்க. ஸோ இந்த காரணத்தினாலேயே சாம் கிட்ட ஒரு நல்ல டிசிப்ளினும் ஒரு நல்ல பஞ்சுவாலிட்டியும் இருந்திருக்கு. பட் நாளாக இன்ட்ரோவேட்டா இருந்த அந்த பையன் மெல்ல மெல்லமா சகஜமா எல்லார்கிட்டையும் பேசக்கூடிய ஒரு ஆளாவும் மாற ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கு பிறகு பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல தான் 1994 சமயத்துல இந்த ஜெஸியை அந்த பெங்களூர்ல மீட் பண்ணி இருந்திருக்கான். இந்த ஜெஸியை பற்றி சொல்லணும்னா இவங்களுமே கேரள மாநிலத்தில் பதினம்திட்டா அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள கைப்பட்டூர் அப்படின்ற கிராமத்தில் தான் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து பெங்களூரில் ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துருக்காங்க. ஜெஸியை பார்த்ததுமே இந்த சாமுக்கு பிடிச்சி போயிருந்ததுனால 2 பேரும் மேரேஜ் லைஃபை தொடங்கலான்னு விருப்பப்பட்டிருக்காங்க. ஆனால் சாமுடைய வீட்டில் இருந்து அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு வந்திருக்கு. பட் என்ன எதிர்ப்பு வந்தாலும் 1994 அதே வருஷத்துலேயே பெங்களூரில் இருக்கிற செயின்ட் மேரிஸ் சர்ச்சில் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணுறாங்க. பட் அந்த திருமணம் நடக்கும்போது சாம் கூட ஒரு அழகான பெண் குழந்தையும் இருந்திருக்கு. பட் அந்த பெண் குழந்தை வேற யாரும் கிடையாது, சாமுக்கு பிறந்த குழந்தை தான். ஏன்னா சாமுக்கு இந்த ஜெஸியை திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடியே வேற ஒரு பொண்ணு கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. அந்த திருமணத்தின் மூலியமா தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. பட் அந்த முதல் மனைவி வந்து இவன் கூட ஏற்பட்ட சின்ன சண்டையினால குழந்தையுமே இவனை விட்டுட்டு தனியா பிரிஞ்சு போயிருந்திருக்காங்க. பட் என்ன காரணத்துக்காக போனாங்க, எதுக்காக போனாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே ஆர்டிக்கல்ல பார்க்க முடியல. பட் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சதுக்கு பிறகுதான் ஜெஸி இவனை திருமணம் கட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெஸி வந்து என்னதான் அது வேற ஒரு ஆளுக்கு பிறந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த மகள் மாதிரி தான் அந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாளாக இவங்களுடைய லைஃப் நல்லா போக ஆரம்பிக்குது. 2 ஆண் குழந்தைகள் ஜெஸிக்கும் சாமுக்கும் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியுமே கிளம்பி டைரக்டா சவுதி அரேபியாவுக்கு கிளம்பி அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க இந்த சாமுக்கு ஐடி வேலை கிடைக்குது. இன்னொரு பக்கம் ஜெஸியுமே அந்த ஊர்ல டே கேர் சென்டர் வச்சு நடத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது பகல் நேரங்கள்ல குழந்தைய பார்த்துக்க கூடிய ஒரு சென்டர் மாதிரி ஒன்று வச்சு நல்ல காசு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால 2 பேருமே சவுதியில இருந்தபடி நல்லா சம்பாரிச்சு இந்தியாவில் நல்லா சொத்துக்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சு அவங்களுடைய லைஃபை சந்தோஷமா தொடங்க ஆரம்பிச்ச ஒரு சில வருஷத்திலேயே அவங்களுக்குள்ள சில பூதாகரமான விஷயங்கள்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது. அது சரியா செப்டம்பர் 26, 2025, அதாவது இந்த ஜெஸியோடைய சடலம் மீட்டெடுக்கப்படுவதற்கு 7 நாட்களுக்கு முன்னாடி சரியா அன்றைய தினம் ஈவினிங் 6:30 மணிக்கு ஜெஸி கிச்சன்ல ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளிநாட்டில் இருக்கிற தன்னுடைய மகன் கிட்ட கால் பேசியிருக்காங்க. பட் அந்த டைம் தான் ஜெஸி உயிரோட கடைசியா இருந்ததுக்கான ஒரு அடையாளம். பட் அதுக்கப்புறம் தன்னுடைய அம்மாவை கான்டாக்ட் பண்ணுவதற்காக கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிள்ளைகள் வந்து, அதாவது அந்த 3 பேருமே வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எப்போதும் போல ஜெஸிக்கு தினமுமே கால் பண்ணி நலம் விசாரிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு 9 மணிக்கு மேலே ஜெஸிக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெஸிக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒருவேளை நெட்வொர்க் பிஸியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அம்மா வந்து வேற ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அவங்களே பார்த்துட்டு நமக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி அந்த 3 பிள்ளைகளுமே அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை. பட் அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எந்த ஒரு மெசேஜுமே ஜெஸிக்கிட்ட இருந்து வராததுனால மறுபடியுமே துபாய் மற்றும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த பிள்ளைகள் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த நேரத்திலுமே அவங்களுடைய மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் தான் வருதே தவிர அவங்கள கான்டாக்ட் பண்ணுவதற்கான எந்த ஒரு சோர்ஸுமே அவங்களுக்கு இல்லாம போகுது. இப்படியே செப்டம்பர் 27 போகுது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 28 அன்னைக்கு கூட கால் பண்ணுவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அப்பவுமே ஜெஸி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால இந்த ஜெஸியோடைய ஒன் ஆஃப் த சன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி என்னுடைய அம்மா என்னுடைய வீட்டில் இருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த ஃப்ரெண்டும் அந்த வீட்டுக்கிட்ட வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கேட் எல்லாம் லாக் பண்ணப்பட்டிருக்கு. வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் வீட்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோரும் லாக் பண்ணப்பட்டிருக்கு. யாரும் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு தடையுமோ அவங்களுக்கு தெரியல. இதனால அந்த ஃப்ரெண்ட் உடனடியா வெளிநாட்டில் இருக்கிற ஜெஸியோடைய மகனுக்கு இந்த தகவலை கொடுக்கறாரு. அதுக்கப்புறம் ஜெஸியோடைய பிள்ளைகள் சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா தங்களுடைய அப்பாவான சாமுக்கு கால் பண்றாங்க. அப்போ சாம் வந்து காலை அட்டன் பண்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலே கட் பண்ணி இருந்திருக்காரு. மறுபடியுமே கால் பண்றாங்க. அந்த காலை சாம் வந்து ரிஜெக்ட் பண்றாரு. சாமுடைய முதல் மனைவிக்கு பிறந்த அந்த மகள் கூட கால் பண்ணி பாக்குறாங்க. அப்பவுமே சாம் வந்து கட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இதனால சம்திங் ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு இந்த 3 பேரும் அவங்களுக்குள்ள கான்ஃபரன்ஸ் கால் பேசினதுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கிற ஜெசியோடைய அப்பா கிட்ட, அதாவது அவங்களுடைய தாத்தா கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி அம்மாவை கான்டாக்ட் பண்ணி பார்த்தோம், கான்டாக்ட் பண்ண முடியல, ஏதோ சம்திங் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, என்னன்னு போய் பாருங்க, அப்படி இல்லைன்னா அட்வொகேட் மூலியமா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த தாத்தாவுமே வீட்டில் வந்து பார்த்துட்டு யாருமே இல்லாததுனால அட்வொகேட் கூட பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த ஜெசியை காணோம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை செப்டம்பர் 29, 2025 அன்னைக்கு, அதாவது அவங்க சடலம் மீட்டெடுக்கப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட்டை இந்த குடும்பத்தார்கள் ஃபைல் பண்றாங்க. நான் நிறைய கேரளா கேஸ் வந்து பண்ணியிருக்கேன். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. பட் அப்படி அவங்க ஆக்ஷன் எடுக்க போகும்போது இது வந்து ஒரு சாதாரண வழக்காக தான் இருக்கும்னு நினச்சி போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கேஸ் மாதிரி அது மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வழக்குலையுமே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமிடியேட்டாக இந்த கேஸுக்கு உண்டான ஆக்ஷன்லாம் இறங்க ஆரம்பிச்சாங்க. டைரக்டாக போலீஸ் ஆஃபீஸர் ஜெசி தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போது அந்த வீட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்காக புதுசாக ஒரு மாடிப்படி கட்டின மாதிரி சைடில் தெரிஞ்சிருக்கு. அந்த மாடிப்படி வழியாக ஒரு ஆபீசர் மேல போய் பார்க்கறாரு. அப்போ வீடு வந்து பூட்டினபடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்க்கறாங்க, மெயின் டோருமே பூட்டினபடி இருந்திருக்கு. இதனால உள்ள ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முறை சாமுக்கு போலீஸ் வந்து கால் பண்ணி பார்க்கறாங்க. பட் சாம் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால அந்த வீட்டோடைய மெயின் டோரை உடைச்சிட்டு போலீஸ் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்சான சில விஷயங்கள்லாம் கண்ணுல தென்பட ஆரம்பிச்சது. போலீஸ் நேரா அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரே மயான அமைதியா இருக்கு. வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியான எந்த தடையுமே தெரியல. டைரக்டா கிச்சன்ல போய் பார்க்கும்போது தான் அங்க இருக்கிற சில சேர் தரையில விழுந்தபடி, அதாவது கலைந்த நிலையில சில பொருட்கள் ப்ராப்பரா இல்லாம சதறி கிடக்கிற மாதிரியும், அதே சமயம் சமையலறை கிட்ட மசாலாக்கள் சதறி கிடக்கிறதும், அது கூடவே ஒரு துண்டுமே பக்கத்துல இருக்கிறத கவனிச்சு இருந்திருக்காங்க. சம்திங் ஏதோ இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா ஃபாரன்சிக் ஆபீசரை வர வச்சு அந்த இடத்தை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி செக் பண்ண போலீஸுக்கு அங்கேயுமே ஒரு ஷாக் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா போலீஸ் என்னதான் அந்த வீட்டில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தாலும் செப்டம்பர் 26 ஈவினிங் 6 மணில இருந்து நள்ளிரவு 1 மணி வரைக்கும் இருக்கிற டிவிஆர் வந்து காணாம போயிருந்திருக்கு. அதுல இருக்கிற ஃபுட்டேஜ் எதுவுமே அந்த இடத்துல இல்லை. இதனால சாம் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு சந்தேகம் போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில் அந்த வீட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு போவதற்குண்டான வழிகள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த வழிகளில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கறாங்க. பட் அப்படி செக் பண்ணி பார்த்ததுல லக்கிலி அவங்களுக்கு ஒரு சிசிடிவில நள்ளிரவு 1 மணி இந்த வீட்ல இருந்து கிளம்பி கார்ல போறது எல்லாமே பதிவாகுது. அதுக்கப்புறம் அவனுடைய கார் எந்த டைரக்ஷன் வழியா போகுதோ அந்தந்த டைரக்ஷன்ல இருக்கிற சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல தான் ஃபைனலா தொடுப்புலா அப்படின்ற பகுதி கிட்ட, அதாவது போலீஸ் வந்து அந்த சடலத்தை மீட்டெடுக்க போறாங்கல்ல, அந்த ஏரியா கிட்ட இருக்கிற ஒரு மெயின் ரோட்ல அவனுடைய கார் பாஸ் ஆகி போறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெசியோடைய மொபைல் நம்பரும் இந்த சாமோடைய மொபைல் நம்பருமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெசியோடைய மொபைல் நம்பர் வந்து மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி கிட்ட இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கு கிட்ட கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவனுடைய மொபைல் சிக்னல் இந்த தொடுப்புலா அப்படின்ற பகுதி கிட்ட சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவன் யாரார்கிட்டலாம் அதுக்கு முன்னாடி பேசியிருக்கான், கடந்த 1 வாரங்கள்ல யாரார்கிட்டலாம் அதிகமா பேசியிருக்கான் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்ததுல பெங்களூர்ல இருக்கிற ஒரு பொண்ணு கூட தான் அடிக்கடி பேசியிருக்கான் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பெங்களூர் போயிருக்க தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் டைரக்டா அந்த பொண்ணுடைய நம்பர் இருக்கிற எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போயிட்டு அங்க போய் தீவிரமா இவனை தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடினதுல சரியா அக்டோபர் 3, 2025 அன்னைக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இந்த சாமையும் அவன் கூட ஒரு ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்ணையுமே சேர்த்து கைது பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட இவனை பத்தி விசாரணை பண்ணும்போது இந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைங்கிறது தெரிய வருது. ஆனா சாம் கிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் ஜெசிக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒன்னா போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் போலீஸ் அதிகாரிகள் அக்டோபர் 3 தொடுப்புலால இருக்கிற மீட்பு பணி வீரர்களுக்கு தகவலை கொடுத்து ஜெசியோடைய சடலத்தை மீட்டெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 5 நாட்கள் கழித்து அக்டோபர் 8 ஜெசியோடைய மொபைல் சிக்னல் கடைசியா எந்த இடத்துல காட்டுனுச்சோ அந்த பள்ளத்தாக்கு கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற குட்டையில தான் இவன் போட்டிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்பு பணியில இருக்கிற நீச்சல் வீரர்கள் மூலியமா அந்த குட்டையில ஆக்சிஜன் சிலிண்டரோட தேடி பார்த்ததுல ஜெசியோடைய மொபைலுமே சக்சஸ்ஃபுல்லி போலீஸ் அதிகாரிகள் மீட்டெடுக்கிறாங்க. இறுதியா அவன் கிட்ட விசாரிச்சதுல தான் இப்ப நான் சொல்ல போற எல்லா விஷயங்களுமே தெரிய வர ஆரம்பிச்சது.
ஆரம்பத்துல போலீஸ் வந்து இவங்கிட்ட ஜெசி எங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது, ஜெசி எங்க போயிருக்கானே தெரியாது அப்படின்னு சொல்றான். பட் போலீஸ் வந்து 3 நாட்களா ஜெசியை காணோம், நீ ஏன் தேடல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், ஜெசி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நாங்க 2 பேருமே செப்பரேட்டா பல வருஷங்களா இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எனக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அதனால நான் அவளை பத்தி கண்டுகிறது கிடையாது, அதனால அவள் மிஸ் ஆயிட்டா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். சார் அதெல்லாம் ஓகே, செப்டம்பர் 26ஆம் தேதி நீ எங்க போன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போனேன், எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, அதனால கார்ல ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனடியா போலீஸ் வந்து அவனுடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி கேட்கும்போது அப்படிலாம் சாம் இங்க வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிச்சப்போ தான் இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அவன் சொல்லி இருந்திருக்கான். சவுதிக்கு போன இந்த 2 பேருமே 3 வருஷத்துல கோட்டைம்ல இந்த கிரைம் நடந்த வீட்டை, அதாவது இந்த சொகுசு வீட்டை வாங்கி இருந்திருக்காங்க. பட் முழுக்க இந்த வீட்டுக்கு உண்டான பணம் எல்லாமே ஜெசி தான் போட்டிருக்காங்க. அதுவும் அதிகப்படியான அளவுக்கு பணத்தை அந்த வீட்டுக்காகவும் அந்த வீட்டுடைய இடத்துக்காகவும் ஜெசி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜெசி பண்ண தப்பு என்னன்னா, அது எல்லாத்தையுமே இவன் ஒருத்தன் பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும், 2 பேர் பேர்லயுமே சேர்த்து அந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல இவன் எங்க நம்மளை ஏமாத்த போறான், என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு முழுவதுமா அவனை நம்பி அந்த வீட்டையும் அந்த இடத்தையும் இவன் பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட சவுதியில எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் போகுது. ஆனா 2008 தான் இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் அந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். அதே சமயம் இவன் ஒரு சரியான சைக்கோ, அதுவும் பொம்பளை சைக்கோ. இதனால அந்த பொண்ணை பயங்கரமா டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு உள்ளாக்கியிருக்கான். கண்ணா பின்னான்னு அடிக்கிறது, உதைக்கிறது அப்படின்னு பல சித்திரவதைகளை அந்த பொண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். ஒரு முறை டோராலியா அவங்களுடைய தலையில அடிச்சதுல பயங்கரமா அவங்களுக்கு காயம் ஏற்பட்டு 2 மாசம் கிட்ட வெண்டிலேட்டர்ல இருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் கிட்ட அவங்க பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி டிராமா நடத்துறான். இன்னொரு பக்கம் என் மேல எந்த கேஸும் கொடுத்துறாத, என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு ஜெசி கிட்ட கெஞ்சினதுனால ஜெசியுமே அவனுக்கு பாவம் பார்த்து பிச்சை போட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமாச்சும் அவன் ஒழுங்கா இருந்திருக்கணும்ல, அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. தொடர்ந்து ஜெசியை போட்டு அடிக்கிறது, அவங்கள சித்திரவதை பண்றது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வரான். பட் அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் 2008 வருஷத்திலேயே இவங்க இந்தியாவுக்கு கிளம்பி இந்த வீட்டுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இங்கே வந்ததுக்கு பிறகும் கூட இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வந்துச்சு. பிள்ளைங்க எல்லாமே வெளிநாட்டில் அங்கங்கே படிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு உண்டான செலவுகள் எல்லாத்தையுமே இவங்க சேர்ந்து தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுக்கு இன்னொரு காரணமாக சொல்லப்பட்டது என்னன்னா, இவனுக்கு வெளிநாட்டு பெண்கள் கூட அதிகமான மோகம் இருந்திருக்கு. வியட்நாமை சேர்ந்த ஒரு பொண்ணை கூட இவன் ஏமாத்திட்டதாகவும் சொல்லப்படுது. ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்கள் கூடயும் இவனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதன் காரணமாக தான் ஜெசி அடிக்கடி இவங்கிட்ட சண்டை போட்டு இருந்திருக்காங்க. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜெசியா அந்த வீட்டில் இருந்து துரத்தி விடுறதுல தான் அவன் குறியா இருந்தான். அதற்கு காரணம் அந்த வீட்டுடைய பேர், லேண்டு பேர் எல்லாமே இவன் பேர்ல இருந்ததுனால அது தனக்கு தான் சொந்தம், லீகலா அவளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை இந்த வீட்டில் இருந்து துரத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணான். ஆனால் ஜெசி வந்து ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, டைரெக்டாக கோர்ட்டில் போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவன் மூலியமாக 2 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டாங்க, இவனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால சொத்துல இவங்களுக்கும் பாதி பங்கு உண்டு அப்படிங்கிறதுனால நீதிமன்றமும் இந்த வழக்குடைய விசாரணை முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணை அந்த வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்கணும் அப்படின்னும், அந்த பொண்ணு கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தங்கிக்கோ, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் வழியாக போகக்கூடாது, அதனால செப்பரேட்டாக ஒரு மாடிபடியாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு செல்லக்கூடிய வகையில் கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் மாதந்தோறும் இந்த பொண்ணுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவு, இவங்க பசங்களுடைய படிப்புக்கு உண்டான செலவு எல்லாத்தையுமே இந்த சாம் தான் கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு பிறகுதான் சாமுடைய மனநிலை மொத்தமா ஜெசியை வெறுக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து இந்த 2 பேருமே பல நாட்கள் எந்த பேச்சுவார்த்தையுமே இல்லாம செப்பரேட்டா வேற ஃப்ளோர்ல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. பசங்களும் வெளிநாட்டிலேயே படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள எப்பயாச்சும் அப்பப்போ மட்டும்தான் போய் பார்த்துக்கிட்டு வருவாங்க. இப்படி போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் இவனுக்கு அந்த ஈரான் நாட்டை சேர்ந்த பொண்ணு கூட பயங்கர ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டதுனால அந்த பொண்ணை இந்த கேரளா கோட்டயம்ல இருக்கிற மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில வந்து ஏதாவது கோர்ஸ் எடுத்து படி அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இவனுமே என்ன பண்ணியிருக்கான், வெளிநாட்டு பெண்கள் கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதே யூனிவர்சிட்டி டிராவல் அண்ட் டூரிசத்தை பத்தின ஒரு பிஜி கோர்ஸுமே படிச்சு முடிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஈரான் நாட்டை சேர்ந்த பொண்ணுகிட்டையுமே கட்டாயப்படுத்தி இந்த யூனிவர்சிட்டியில யோகா சம்பந்தமான ஒரு கோர்ஸுமே ஜாயின் பண்ண வச்சிருக்கான். பட் இந்த நேரத்துல தான் அந்த பொண்ணை தன்னுடைய வீட்டில் லிவிங் டுகெதர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்போ அதை பார்த்த ஜெசி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. யாருடைய வீட்டில் வந்து யாரு தங்குறது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு இவங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதன் காரணமா அந்த பொண்ணால இங்க இருக்க முடியாம வெளில போறாங்க. ஸோ மறுபடியுமே இந்த சாமுக்கு ஜெசி
மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சு இவளை இதோட விட்டா இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை தான். அதுவும் இல்லாம அக்டோபர் 30, 2025 அன்னைக்கு இந்த வீட்டு சம்பந்தமான தீர்ப்பு வரப்போறதுனாலையும் இந்த வீட்டுக்குண்டான சாதகமான தீர்ப்பு இவன் மேலதான் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை போட்டு தள்ளணும் அப்படின்னு ஒரு சதி திட்டத்துல இறங்க ஆரம்பிச்சான். அதன் அடிப்படையில் தான் இந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடியே டைரெக்டாக இவன் எந்த பள்ளத்தாக்கில் தூக்கி போட்டானோ அந்த பள்ளத்தாக்குக்கு 10 நாட்களுக்கு முன்னாடியே ஆராய்ச்சிலாம் பண்ணியிருந்திருக்கான். இந்த இடத்துல தூக்கி போட்டால் கரெக்டாக இருக்குமா, நைட் நேரத்தில் யாரெல்லாம் வந்துட்டு போகிறா, எவ்வளோ வாகனங்கள் வருது, ஆள் நடமாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பக்காவாக ப்ரீ பிளான் பண்ணி தான் செப்டம்பர் 26 அதை எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருக்கான். சம்பவம் நடக்க போற நாளான செப்டம்பர் 26, 2025 அன்னைக்கு வெளியில போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் கார்ல தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வீட்டுக்கு வந்தவன் எப்போதும் போல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகாம டைரக்டா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஜெசி கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான். அந்த சண்டை கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சதும் 2 பேருக்குள்ளயுமே ஆர்குமெண்ட் பயங்கரமா போக ஆரம்பிச்சது. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு தான் கிட்ட இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரேயை எடுத்து அந்த பொண்ணுடைய மூக்குலையும் கண்ணுலையும் அடிச்சு விட்டு இருந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்க இருக்கிற ஒரு டவலை பயன்படுத்தி அந்த பொண்ணை இருக்க நெரிச்சு துடிக்க அந்த கிச்சன்லயே கொலை பண்ணி இருந்திருக்கான். இந்த காரணத்தினால தான் பின்னாட்கள் போலீஸ் அந்த வீட்டை பார்க்கும்போது கிச்சன்ல இருக்கிற பொருட்கள்லாம் கலைஞ்ச நிலையில இருந்துச்சு. ஸோ இப்போ ஜெசியை கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய சடலத்தை கொஞ்ச நேரம் அடங்கினதுக்கு பிறகு அவனுடைய கார் டிக்கில தூக்கி வச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணில இருந்து நள்ளிரவு 1 மணி வரைக்கும் இருக்கிற சிசிடிவி காட்சிகளுடைய ஃபுட்டேஜுக்கு உண்டான ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே எடுத்திருந்திருக்கான். அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் போட்டுட்டு 1 மணிக்கு மேல தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு நேரடியா அந்த பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்துக்கிட்ட, அதாவது இந்த இடத்துல இருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடுக்கி மாவட்டத்தில் உடம்பனூர் கிராமத்துக்கிட்ட இருக்கிற அந்த பள்ளத்தாக்கு கிட்ட நள்ளிரவு ஒரு 2 மணிக்கு அந்த பொண்ணுடைய சடலத்தை யாரும் வராத நேரம் பார்த்து தூக்கி போட்டிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் எதுவுமே தெரியாத மாதிரி காரை பக்காவா கிளீன் பண்ணிட்டு டைரக்டா பெங்களூருக்கு மைசூர் வழியா தப்பிச்சு போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிகள் டெக்னிக்கல் எவிடன்ஸ் மூலமா அக்டோபர் 3 போயிட்டு கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவனுடைய மொத்த கன்ஃபெஷனையும் கேட்டதுக்கு பிறகு போலீஸ் ஒரு நிமிஷம் ஆடி போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த மொபைல் போனுமே அந்த குட்டையில இருந்து மீட்டெடுத்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு அதுல இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சோதனைகள்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி இவனை தற்போதைக்கு சிறையில் அடைச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, மேற்கொண்டு இந்த வழக்குல என்னென்ன திருப்பங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய ஈகோவும் அவனுடைய தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பும் அவனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஜெசி அவனுடைய முதல் மனைவிக்கு பிறந்த அந்த குழந்தையுமே தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்து நல்ல விதமாக வளர்த்து அவங்க எல்லாருமே வெளிநாட்டில் செட்டில் ஆகிற அளவுக்கு உருவாக்கி இருந்திருக்காங்க. பட் அதை எதையுமே கண்டுக்காம இவனுடைய சுயநலத்துக்காகவும் இவனுடைய அந்த காஜிக்காகவும் இவனுடைய அந்த சொத்து பேராசைக்காகவும் எந்த விதத்திலுமே தவறு பண்ணாத இந்த ஜெசியை அநியாயமா துடிக்க கொலை பண்ணியிருக்கானா, இவன் எந்த அளவுக்கு மோசமானவன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஆண்களும் ஒவ்வொரு வீட்லையுமே இருக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கு, அவங்கள எந்த அளவுக்கு சுய ஒழுக்கமாக வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாதிரியான கிரைம்லாம் நடக்காம இந்த சொசைட்டில இருக்கும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜெசி கேஸை படித்ததுக்கு பிறகு ஜெசி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அது என்னன்னா, இவன் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு இவனை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு வாடகை வீட்டில் கூட அவங்க தங்கி இந்த வீட்டுக்குண்டான சட்ட போராட்டங்களை நடத்தி இருக்கலாம். அதே சமயம் இவனுக்கு வேற வெளிநாட்டு பெண்கள் கூட தொடர்பு இருக்குங்கிறத தெரிஞ்சதும் முழுவதுமாக அவனை கட் பண்ணிட்டு அவன் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை இவங்க மெயின்டைன் பண்ணி லீகலாக அந்த சைக்கோ நாய் கிட்ட சண்டை போட்டு இருந்திருக்கலாம். பட் அவங்களுடைய உழைப்புல அந்த வீடு வாங்கப்பட்டதுனால அவங்களால அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு மனசே வரல. இந்த மாதிரியான சைக்கோக்களும் நம்முடைய நாட்டில் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டே இருந்தும் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் ஜெசியோடைய வழக்கில் உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கத்தை பற்றியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக மிஸ்டர் பாபு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் வரலாற்று சம்பவங்கள், கிரைம் இல்லாமல் வேறு சில சம்பவங்கள் பற்றியெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியான ஜேர்னர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னாடி கமெண்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு சம்பவத்தோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.